எங்களில் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆகச் சிறந்த கனவை சுமந்து கொண்டு நீண்ட தூரம் சற்றேறக்குறைய 15 ஆண்டுகளாக நம் தாயின் மீண்டும் பயணித்து வருகிறது. அந்த கனவு உலகில் மற்ற மொழிகளில் பேசிய இனங்கள் எல்லாம் எப்படி உரிமை பெற்று பெருமையோடு சிறந்து வாழ்கிறதோ அப்படி என் இனமும் வாழ வேண்டும் என்கிற கனவு. உலகில் தலை சிறந்த கல்வியை பெறுகிற நாடாக பின்லாந்து இருக்கிறது. அதை தாண்டி என் நாட்டு பிள்ளைகள் கல்வியை பெற வேண்டும் என்கிற கனவு. சிறந்த மருத்துவத்தை என் நாட்டு சொந்தங்கள் என் மக்கள் பெற வேண்டும் என்கிற கனவு. இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு, இந்த நாட்டின் பிரதம அமைச்சருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்க செய்ய வேண்டும் என்கிற கனவு. இங்கே உலக உயிர்களில் உயிர் பாலாக இருக்கிற நீர் ஒரு விற்பனை பொருளாக, அறிவு வளர்க்கும் கல்வியில் உயிரை காக்கும் மருத்துவமும் மிக உயர்ந்த சந்தை பொருளாக, அதிக லாபம் ஈட்டும் தொழிலாக மாறி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணம் நம் நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற பொருளாதார கொள்கை. தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் என்கிற இந்த பொருளாதார கொள்கை. இதிலே நாடு சந்தையாகிறது. மக்கள் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருளை வாங்கி நுகர்கிற மந்தைகளாகிறார்கள். சந்தையிலே வர்த்தகம் நடக்கும், வியாபாரம் நடக்கும், வாழ்க்கை நடக்குமா என்பதை என் அன்பு சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இங்கே சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில் மக்களும் ஒரு பண்டம் தான், ஒரு விற்பனை பொருள் தான். மருத்துவமனைக்கு நீ சென்றால் மூளை சாவு என்பதை எப்பிருந்து நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள்? போனால் இவருக்கு கண் பார்வை நல்லா தெரிகிறது, இதை வித்தால் 2 கோடி எடுக்கலாம். இவருக்கு சிறுநீரகம் நல்லா இயங்குகிறது, இதை திருடினால் 2 கோடி சம்பாதிக்கலாம். இவருக்கு இதயம் நன்றாக துடிக்கிறது, அதை யாருக்காவது வித்தால் 4-5 கோடி பெறலாம். இப்படி மக்களும் ஒரு பண்டமாகத்தான் இந்த மண்ணிலே மதிக்கப்படுவார்கள். இதுதான் சந்தை பொருளாதாரத்தின் நிலை. சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட, வர்த்தக பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டின் தலைவன் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கு இடையிலே தரகராக இருந்து வேலை செய்ய முடியுமே ஒழிய தன் நாட்டு மக்களுக்கு தலைவனாக இருந்து சேவை செய்ய முடியாது. இதுதான் உலக முறை இருக்கிற நீதி. ஆனால் இங்கே அதை உணர்வதற்கு என் மக்களுக்கு நீண்ட காலம் ஆகிறது. நீங்கள் அறிவை வளர்க்கும் கல்வியும், உயிரை காக்கும் மருத்துவம், நீரும் ஒரு மனிதனின் அடிப்படை உரிமை. கல்வி என்பது மானுட உரிமை. அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அது மிக உயர்ந்த சந்தை பொருளாக மாறி முதலாளிகளின் லாபம் குளிக்கும் தொழிலாக மாறிவிட்டது. பெருத்த வருவாய் தருகிற தொழிலாக மாறிவிட்டது. அது காரணம் என்ன? அரசு தன் தரத்தை குறைத்துக் கொண்டது. தனியார் பள்ளி கல்லூரிகளை நடத்துவதே அரசு அமைச்சர்கள், அரசை நடத்துவர்கள் தான் அதை நடத்துகிறார்கள். அங்கே அரசு பள்ளி கல்லூரியின் தரத்தை உயர்த்தினால் தனியார் பள்ளி கல்லூரிக்கு வருகிற வருகை குறைந்துவிடும், வருவாய் குறைந்துவிடும். அதனால் அரசு பள்ளியின் தரத்தை குறைக்கிறார்கள், கல்லூரியின் தரத்தை குறைக்கிறார்கள். அப்போ ஒரு நாட்டின் வளத்தில் எது சிறந்த வளம்? அறிவு வளம். அந்த அறிவு வளம் காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமைக்கு இருப்பது எவ்வளவு பெரிய கொடுமை. இதை மாற்ற வேண்டும் என்கிற கனவு நாம் தூக்கி சுமந்து வந்த கனவு. உலக தரத்திற்கு மருத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய கனவு. தனியார் மருத்துவமனைகளில் என்ன மருத்துவம் கிடைக்குது என்று, என்ன தரத்திற்கு கிடைக்குது என்று என் மக்கள் நம்புகிறார்களோ அதை தாண்டிய மருத்துவத்தை அரசு தன் நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற கனவு. உலகத்தின் தலை சிறந்த நாடாக பின்லாந்து, 2வது தென்கொரியா, 3வது சிங்கப்பூர் கல்வியின் தரத்திலே இருக்கிறது. இனி ஒருவன் பின்லாந்தில் இருந்து கொண்டு உங்கள் மகன், உங்கள் உடன் பிறந்தவன் உலகத்திலே தலை சிறந்த நாடு பின்லாந்து என்று நான் தமிழ்நாட்டில் என் நாட்டிலிருந்து சொல்வது போல
பின்லாந்தில் ஒருவர் இருந்து கொண்டு உலகத்தின் தலை சிறந்த கல்வியில் நாடு தமிழ்நாடு என்று சொல்ல வைக்க வேண்டும் என்பது உங்கள் பிள்ளைகளின் கனவு. ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர் கொடுக்கிற கல்வி தரத்தை இவ்வளவு பெரிய தமிழ்நாடு கொடுக்க முடியாதா? கொடுக்க வேண்டும் என்கிற கனவு. வெறும் கடலை மட்டும், அந்த கடல் வளத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஊழல் லஞ்சமில்லாது சிறந்த நிர்வாகத்தை, வேலை இல்லை என்கிற நிலை இல்லாது அந்த நாட்டை சிறந்த நாடாக படைக்க முடியும் என்றால் எல்லா வளங்களையும் வைத்துக் கொண்டு ஏன் என் நாட்டில் பசி இருக்கிறது, பஞ்சம் இருக்கிறது, வறுமை இருக்கிறது, ஏழ்மை இருக்கிறது, வேலையின்மை இருக்கிறது, இதை போக்க வேண்டும் என்கிற கனவு. எப்படிப்பட்ட கனவு? பசி பஞ்சம், ஊழல் லஞ்சம், கொலை கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை கொடுமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பாலியல் வன்கொடுமை, பெண் அடிமைத்தனம், மது மத போதை, வள கொள்ளை, வேலையின்மை, இது ஏதுமற்ற புதிய ஒரு தேசம் செய்ய வேண்டும். அதை என் மக்கள் புரட்சியால் உறுதி செய்ய வேண்டும் என்கிற மகத்தான கனவு. மகத்தான கனவு. உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் தாய் நாட்டை மாற்றி படைக்க வேண்டும் என்கிற கனவு. பூமியின் சொர்க்கமாக என் தாய் நிலத்தை மாற்றி படைக்க வேண்டும் என்கிற கனவு. 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் கொண்டு வந்து என் தாய் நிலத்தை பச்சை போர்வையால் 10 ஆண்டுகளில் போர்த்த வேண்டும் என்கிற கனவு. புவி வெப்பமாகிறது என்கிறார்கள். வெப்பமாகிறதா? வெப்பமாக்கினோமா? பருவநிலை மாறுகிறது என்கிறார்கள். மாறியதா? நாம் மாற்றினோமா? இங்கே பருவமழை என்பது கிடையாது. புயல் மழை, பெருமழை அதான் பெய்யும். ஏன்? பருவநிலை மாறிவிட்டது, மாற்றிவிட்டோம். ஏன்? புவி வெப்பமாகிறது. ஏன் வெப்பமாகிறது? கார், மோட்டார் பைக், இந்த எந்திரங்கள் வெளியிடுகிற நச்சு புகை, நச்சு ஆலைகள். எண்ணூரில் இல்லாத நச்சு ஆலை என்ன இருக்கிறது? எந்த போராட்டத்தில் உங்கள் மகன் இங்கு வந்து பங்கேற்கவில்லை? இந்த பிரச்சனைகளுக்கு குரல் எழுப்ப வேண்டும் என்பதற்காக இந்த தொகுதியிலே 2021 போட்டியிட்டேன். என் சொந்தங்கள் 50,000 வாக்கை ₹1 காசு வாங்காமல் இந்த மகனுக்காக செலுத்தினீர்கள். 30 லட்சம் வாக்கை தந்து நாடெங்கிலும் 3வது பெரிய கட்சியாக உயர்த்தினீர்கள். திமுக, அதிமுக 3வது பெரிய கட்சி, நாம் தமிழர் கட்சி என்று உயர்த்தினீர்கள். நான் தோற்றேன். நான் தோற்கவில்லை, நீங்கள் தோற்றீர்கள். திமுகவை வெல்ல வைத்தீர்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். அதிமுக வெல்ல வைத்தீர்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். உங்கள் பிரச்சனைக்கென்று குரல் எழுப்ப எவருமில்லாத நிலையில் தான் உங்களை வைத்துக் கொண்டு எங்கெங்கு மக்களுக்கென்று அரசியல் வலிமையோ அதிகார வலிமையோ இல்லையோ அங்குதான் நச்சாலைகள் நடப்பட்டிருக்கிறது. ஒன்று கடலூர், இன்னொன்று எண்ணூர், இன்னொன்று தூத்துக்குடி. அதிலும் நிறைந்து என் மீனவ சொந்தங்கள் எங்கு வாழ்கிறார்களோ அங்குதான் நச்சாலை உண்டுவான். வேணுமென்றால் பார், எண்ணூரில் இருக்கிற அனல் மின் நிலையம் போய்பார். உலர் சாம்பலை கொட்டி கருப்பு வண்ணத்தில் கார் போனால் வெள்ளை வண்ணத்தில் திரும்பி வரும். கருப்பு சட்டை போட்டால் வெள்ளை சட்டையாக மாறி வருவாய். சாப்பிடுற தட்டிலே சாம்பல். துணியை அம்மா மாடியில் காய வச்சு எடுத்தால் வெறும் சாம்பல். உலர் சாம்பலை சுவாசிச்சு கண்ட நோய். இப்ப உன் மகன் என்ன செய்யற? மூடுற. அனல் மின்சாரமாத அணு மின்சாரம் மூடுற. என்ன பண்ற? இயற்கைக்கு எந்த கேடும் இல்லாது தீர்ந்து விடுகிற வளம், என் மண்ணை மக்களை நாசமாக்கிய நிலத்தின் வளத்தை கெடுக்கிற இந்த நச்சு ஆலைகளை மூடிவிட்டு இயற்கைக்கு எந்த கேடும் இல்லாத காற்றாலை, சூரிய ஒளி, கடல் அலை மின்சாரத்திற்கு செல்கிறேன். என் உடன் பிறந்தவனே, இந்த டிவைடர் இவன் மெட்ரோன்னு போட்டு மூடிவிட்டான். இந்த டிவைடர் முழுக்க சோலார் மின்வெளி சோலார் தகட போடுவேன். நீ ஒரு வீடு இப்படி இருக்க முடியாது. எல்லா வீட்டு மேற்கூரையும் சூரிய ஒளியை போடுவேன். அரசாங்கம் கட்டுற கக்குசு மேற்கூரை கூட சூரிய ஒளி தகடா இருக்கும். ஒரு இடத்தை விட மாட்டேன். எல்லா இடத்திலையும் சூரிய ஒளி தகடு காற்றாலையை வச்சு தடையற்ற மின்சாரத்தை உன் மகன் தருவேன். ஓசியா தர மாட்டேன், காசுக்கு தருவேன். இலவசம்ங்கிறது கிடையாது. இலவசம் என்பதை ஓடிக்க வேண்டும் என்கிற கனவை கொண்ட பிள்ளைகள். இலவசங்கிற சொல்லே இருக்கக்கூடாது. கட்டணம் இல்லாமல் தருவேன். எதை? சிறந்த கல்வியை. சட்டம் எப்படி போடுவேன்? பெற்றுக் கொடுங்கள். கல்வி மானுட உரிமை. கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. சட்டம். இப்ப என்ன செய்வேன்? பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை. கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள். சட்டம். நீ 3 வயசுல உன் பிள்ளை என்ற ஒப்படைச்சிட்டு வெளியேறிடணும். நான் தான் படிக்கிறேன். அது என்ன படிக்குதோ, டாக்டர், இன்ஜினியர், ஏதா இருந்தாலும் வெள்ளப்போ படிக்க என்ன வேணுங்கிறத அவன் முடிவு பண்ணும், படிக்க வைக்கிறத நான் முடிவு பண்ணும். உனக்கு இல்லை. ஏன்னா இந்த நாட்டின் செல்வம் அவன்.
திருவற்றூருக்கு வர்றேன், ஒரு தெருவில் 90 வயசு அப்பத்தா பாட்டிக்கு முடியலைனாலும் அவள் என் தேசத்தின் முதுபெரும் சொத்து, மூத்த மகள். அவளுக்கு அரசு சரியான மருத்துவத்தை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. நீ அழைச்சு சொல்லிட்டீன்னா போதும், உயிர் காக்கும் ஊர்தி வந்து எடுத்துட்டு போய் உயர்ந்த மருத்துவத்தை கொடுக்கும். நாட்டின் பிரதமருக்கு என்ன மருத்துவம் கொடுக்கும், அந்த தரத்துக்கு கொடுக்கும். ஏன்? இது ஆட்சி, உன்னுடைய ஆட்சி. முதலமைச்சருக்கு முடியலன்னா அப்பளவில் படுக்கிறது, அமைச்சருக்கு முடியறதுனா காவிரியில் படுக்கிறதுலாம் அந்த கதையெல்லாம் நீ கிடையாது. நீ மீறி எங்க போய் படுத்தின்னு வச்சுக்க, உனக்கு என்ன சம்பளம்னு பார்க்கும். 2 லட்சமா 1 லட்சத்தை எடுத்துரும் அரசு. நீ நாட்டை அவமதிக்கிற, தேச துரோக குற்றத்தை செய்கிற. அரசு மருத்துவமனையில தான் படுத்து நீ மருத்துவம் செய்யணும். தரத்தை உலக தரத்திற்கு உயர்த்தி கட்டணம் இல்லாம தருவேன். மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, என் மக்களுக்கு தேவை. சட்டம் கொடுத்துருவேன், காசு மிச்சம். வேற என்ன பண்ணுவேன்? தண்ணீர் கடையில வாங்கி குடிக்கிற நிலைமையை தடை செய்வேன். தண்ணீர் விற்பனைக்கு இல்லை, தடை, பேனிட். எவனாவது வித்தா தூக்கி சிறையில் அடை, தூக்கி போட்டு கொன்னுபுறேன். ஓடுறா. தண்ணி உலக உயிர்களின் உயிர் தேவை. காக்கை, குருவி, கொக்கு, மைனா, சிட்டு, யானை, புலி, சிங்கம் எல்லாத்துக்கும் இருக்கு. எல்லாருக்கும் கிடைக்கும்படி செய்வேன். அங்கங்க கணக்கில்லாத நீர் தேக்கம். உன் உடம்புல தேமல் வந்தா அப்படி இருக்கும், திட்டு திட்டா. அப்படி நீ விண்வெளியில் பறந்து போகும்போது குனிஞ்சு பார்த்தீங்கன்னா, விமானத்தில் போகும்போது குனிஞ்சு பார்த்தீங்கன்னா, என் தேசம் எங்கும் நீர் தேமல் இருக்கும். திட்டு 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 திட்டா வெட்டி வச்சுவேன். எங்க பார்த்தாலும் தண்ணீர். தண்ணி இல்லைன்னு சொல்லக்கூடாது. தண்ணி காசு கொடுத்து குடிக்கிற நிலைமையில வைக்க மாட்டேன். வீட்டு வாசல் குழாயை போட்டு கொண்டாந்து ஊற்றிடுவேன். பிடிச்சிக்க குடிச்சிக்க, காசு கிடையாது. இது 3 தான் கட்டணம் இல்லாம தருவேன். மீதி எல்லாம் காசு வாங்கிட்டு தான் தருவேன். ஓசி பஸ் எல்லாம் ஓட்ட மாட்டேன், எனக்கு போடாத. ஓ, தயவு செய்து போட்டாத. ஓசி பஸ்ல போறவன் எனக்கு போட்டாது. நான் ஏசி பஸ் தாரேன், காசு கொடுத்து போ, காசு கொடுத்து போ. அதுக்கு உரிய கட்டணத்தை செலுத்தி போ. காசுக்கு வேலை தாரேன், சம்பளம் தாரேன். தற்சார்பு மிக்க தன்மானத்தோடு வாழ்கிற, உன்னையை நீயே சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை தாரேன். இந்த மிக்சி கிரைண்டருக்கெல்லாம் கையாண்டாத. நீனே வாங்குற வசதி வாய்ப்பை, வேலையை தரேன். படிப்பு கற்ற வேலை, அதை வச்சுக்கிட்டு வாழு. சும்மா பிச்சை எடுக்காத. கொடுத்து வாழ்ந்த பரம்பரை நீ. உன்னை கையேந்த வச்சு கெடுத்து நாசம் பண்ணிவிட்டான். நீ அவனுக்கே ஓட்ட போட்டு என்னை தூக்கி நோட்டில் போட்டேன். 15 வருஷமா கத்துறேன், உன் காதுல வந்து விழ மாட்டேங்குது. சை கருமா, உனக்கிட்ட பேசுனதை சுடுகாட்டில் பேசியிருந்தாலும் 10 பணத்தை அதை எழுப்பியிருக்கலாம். இந்த ஹீனத்தை எழுப்புறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. பாவம்பா, ரொம்ப கத்துறான்னு 4 பணமாக இருந்துட்டு இருந்திருக்கேன். என்னதாப்பா உன் பிரச்சனைன்னு 15 வருஷமா இந்த ஹீனத்துக்கிட்ட கத்துறேன். கொஞ்சம் உசிப்பிருக்கேன், ஒரு 36 லட்சம் பேரை உசிப்பிருக்கேன். இந்த வாட்டி எவ்வளவு பேருக்கு மானம், ரோசம், சூடு, சோரணை, வெக்கம், கோபம் எல்லாம் வருது. பார்ப்போம். இது திரு வெற்றியூரா இல்ல வெட்டியூராங்கிறத 23ஆம் தேதி முடிவு பண்ணுவான். மாத்தணும், எல்லாத்தையும் மாத்தணும். எப்படி மாத்துவ? ஜனநாயக நாட்டில், மக்களாட்சி நாட்டில் மக்களுக்கு இருக்கிற கடைசி வலிமை மிக்க ஆயுதம் வாக்கு. வலிமை மிக்க ஆயுதம். அந்த ஆயுதத்தை அநீதிக்கு எதிராக தூக்கு. அதான் நீ செய்ய வேண்டிய மக்கள் ஜனநாயக புரட்சி. அதுதான் ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கிற மாறுதலை நம்மளால் செய்ய முடியும். நம்மளால் பெரும் மாறுதலை செய்ய முடியும். அப்படிப்பட்ட கனவை உங்கள் பிள்ளைகள் சுமந்திருக்கும். நீங்கள் எப்படி நம்ம ஆட்சி இருக்கும்ங்கிறதை 450 பக்கத்திற்கு புத்தகமாக உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள் மகன் கொடுத்துருக்கேன். படிக்கிற பழக்கம் உங்களுக்கு இல்லாதனால அது சரியா சேரல. இப்ப படம் பார்க்கிற பழக்கம் தான் உங்களுக்கு இருக்கிறதுனால படமா போட்டு காட்டிக்கிட்டு வரேன். அது வலையொலியில இருக்கு. எப்படி கல்வியை கொடுப்பேன், எப்படி மருத்துவம் கொடுப்பேன், எப்படி குடிநீர் கொடுப்பேன், எப்படி போக்குவரத்து நடத்துவேன், எப்படி காவல்துறை, நம்ம ஆட்சியில காவல்துறை எப்படி இருக்கும், இப்படிலாம் இருக்காது. காவல்துறை இப்படிலாம் ரோட்ல நின்று பாதுகாக்கிற நிலைமையில இருக்காது. ஏன்? பாதுகாப்பற்ற சூழல் என்பதே இந்த நாட்டில் இருக்காது. தொலைச்சிருவேன். என்ன பண்ணுவேன்? நாடங்களும் சிசிடிவி கருவி எல்லா இடத்துலையும் பொருத்திருக்கோம். போகும்போது பொம்பளை பிள்ளை பையாக்குறது, தாலி ஏற்கிறது, கேலி பண்றது, அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது, தூக்கி கொண்டு வச்சு வெளுத்து விட்டுருவான். ஏன்? பார்த்துக்கிட்டே இருப்பான். ஐ எம் த பிக் பாஸ், ரியல் பிக் பாஸ் இல்ல, ரியல் பிக் பாஸ். இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஐ எம் வாட்சிங். நீ ஒழுங்கா இருக்கணும். இங்க சட்டம் இருக்கு, ஒழுங்கு இல்ல. அண்ணன் வந்துட்டேன், சட்டம் இருக்கும், ஒழுங்கு இருக்கும். ஒழுங்கா இருக்கணும். சேட்டை பண்ணக்கூடாது. பீரை குடிச்சிட்டு ரோட்ல போடுறது, சாலையில ஒண்ணு கடிக்கிறது, வந்தவொடனே டாஸ்மார்க் இழுத்து மூடுறோம். போடா அப்படி மூடுறோம்.
இவன் மூட மாட்டான். ஏன்னு கேளு அண்ணனை கேளு. திமுக மூடாது, அதிமுக மூடாது. இப்ப வந்திருக்காரு நம்ம தம்பி, அவரு மூட மாட்டார்ல. ஏன் தெரியுமாடா? 2 கோடி குடியாரம் இருக்கான் பாரு. 2 கோடி. அத 2016 ஐயா கருணாநிதி அவர்கள், நாங்கள் வந்தால் கழக ஆட்சி மலர்ந்தால் நாங்கள் மதுக்கடைகளை மூடுவோம் அப்படின்னா ஒன்னு ஐயா ஸ்டாலின் சொன்னாப்ல, அம்மையார் கனிமொழி எல்லாரும் சொன்னாங்க. ஏன் மூடலைகள்? தோத்து போயிட்டாங்க. குடிகாரம் உங்களுக்கு ஓட்டு போடலங்க பாரா டேய். அப்ப என்ன இது? நான் என்ன சொல்றேன், குடிக்கிற மக்கள் எனக்கு ஓட்டு போட வேணாம். அப்ப யாரு? தமிழ் குடிமக்கள் எனக்கு ஓட்டு போடுங்க. நல்ல குடிமக்கள் போடுங்க. நான் வந்தால் மூடுவேன். நீ போட்டா போடு, போடலைன்னா போ. அப்ப என்ன பண்ணுவேன்? குடிக்கணுமே. பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை எல்லா இடங்களையும் கலப்படம் இல்லாத தூய பால், தாயின் மாறல பால், பசுவின் மாறல பால், பனம்பால், தென்னம்பால், ஒரு சொட்டு கலப்படம் இல்லை. இந்த நச்சு சாராயத்தை கொடுத்து கொள்றான். தாலிக்கு தங்கம் கொடுத்தோம், சாதனை. குடிக்க வச்சு 10 லட்சம் பேர் தாலி அர்த்தம், பெரிய சாதனை. கொடுமடாடே, இது ஒரு நாடாடே தம்பி. ஒரு நாட்டு மக்களை குடிக்க வச்சு அந்த காசை பறிக்குதுடா. குடிகாரன் படிக்க வர அரசு பள்ளிக்கு படிக்க வர பிள்ளைகளின் எண்ணிக்கை குறையுது. ஏன் சிந்திக்கலடா இந்த நாட்டாளரவே? படிக்க வர பிள்ளைகளின் எண்ணிக்கை குறையுதே ஏன்? தரம் குறைஞ்சிருச்சு. தனியார் தரம் இருக்கு, தரத்தை உயர்த்தா சொல்ல மாட்டேங்கிறான். எல்லா மாவட்ட ஆட்சியாரும் கூட்டம் போடுறான்டா. ஏன் இந்த டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சிருக்கு? குடிக்க வர கூட்டத்தின் எண்ணிக்கை குறையுதுன்னு டிஸ்கஷன். மாவட்ட ஆட்சியர், கலெக்டர் தலைமையில் விற்பனை மேலாளர்கள்லாம் உட்காந்து ஏன் குறையுது? நான் என்ன சொல்றேன், கூட்டுறதுக்கு ஒரே வழிதான். அந்த ஒரு படம் இருக்குது, எது? இந்த கோழி சோடா. அதுல நம்பி விஜய் மில்டன் எடுத்துருந்தாப்ல. அதுல நம்ம அண்ணாச்சி, இமான் அண்ணாச்சி நடிச்சிருப்பாப்ல. எப்படின்னா, போலீஸ் பிடிச்சிட்டு வந்துடும். இங்க பாருங்க, நட்டத்துல ஒரு ஆவின் பால டோர் டெலிவரி பண்றீங்க, லாபத்துல ஒரு டாஸ்மார்க்ல அதை ஏன் சரக்க டோர் டெலிவரி பண்ணக்கூடாது? பண்ணுங்க, தயவு செய்து பண்ணுங்க. அதோட சைடிஸ்க்கு ஒரு ஊர் வாங்கி கொடுங்க. எப்படி போடுறோம் ஓட்டைன்னு பாருங்கிறான். எப்படி இருக்கு பாரு. டாஸ்மார்க் வியாபாரத்துல நாடு அரசு நிர்வாகம் நடந்து கொண்டு குடிக்க வச்சு. அப்போ படிக்க வர பிள்ளைகளின் எண்ணிக்கையை உயர்த்தாம குடிக்க வர்ற மக்களின் எண்ணிக்கையை உயர்த்தணும்னு நினைக்குது அரசு. நிதி அமைச்சர் சட்டசபையில பேசுறாங்க, 40,000 கோடி டாஸ்மார்க் வியாபாரம், அடுத்த ஆண்டு அதை 50,000 கோடியாக உயர்த்துவதற்கு திட்டம் தீட்டி கொண்டிருக்கோம். அப்படின்னா என்ன? குடிகார எண்ணிக்கையை பெருக்குவான்றான். ஏய், இது எங்கடா போய் நிறுத்துவாங்க நம்ம நாட்டை? 10 லட்சம் கோடி கடனை வாங்கி நிறைவேற்றப்பட்ட ஒரு நலத்திட்டம் இல்ல, கல்வி தரமா இல்ல, மருத்துவம் தரமா இல்ல, குடிநீர் இல்ல, மின் உற்பத்தி விநியோகம் தடை இல்லாம இல்ல, சிறந்த பாதை இல்ல, தரமான போக்குவரத்து இல்ல, வேலை இல்ல. இவ்வளவு இருந்து ஒண்ணு கூட நிறைவேற்றாம 10 லட்சம் கோடி கடன் எங்க? எல்லாம் ஃப்ரீ ஸ்கீம். நீ தூங்கும்போது 5,000 ரூபாய் வங்கி கணக்கு. 1 கோடி 30 லட்சம் பேர், 31 லட்சம் வங்கி கணக்குல 5,000 ரூபாய். படிக்க வைக்கிற ஆசிரியன் சம்பளம் கொடுங்கன்னு ரோட்ல இருந்து போராடுறான். அவனுக்கு சம்பளம் கொடுக்க எவ்வளவு? 150 கோடி தான். இவன் 5,000 ரூபாய் போட்டதுல 6,800 கோடி இழப்பு. இந்த போக்குவரத்து இருக்குல்ல 1 லட்சம் கோடி, இந்த மின்சாரம் இருக்குல்ல 1.5 லட்சம் கோடி கடன். எல்லாம் கடனை வாங்கி நமக்கு என்ன பண்றான்? 1000 தாரேன், 2000 தாரேன், 3000 தாரேன். எல்லாம் கொடுமை. எவன் அப்பமிட்டு சொத்தை எடுத்து தாரேன்? நம்ம அப்பமிட்டு சொத்து தான். எங்க இருந்து எடுக்கிறான்? இந்த 5 ஆண்டுகள் மட்டும் 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்திருக்கான். ஏன்னா மின்சாரம் இல்லாம நீ வாழ முடியாது, அதுல உயர்த்து. அடுத்த நம்மெல்லாம் சொத்து வரியை ஏற்றி விடு. அடுத்த நம்மெல்லாம் பத்திரப்பதிவு கட்டணத்தை பல மடங்கு ஏற்றி, தவிர்க்க முடியாதில் வரியை ஏற்றி கட்டணத்தை ஏற்றி வசூலிக்கணும். 10 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி. நாட்டின் பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி. 1 லட்சம் கோடி வட்டி போயிட்டா என்ன நிர்வாகம் செய்வ? என்ன நலத்திட்டத்தை நிறைவேற்றுவ? என்ன பண்ணும்? ஒழிக்கணும். இவங்கள ஒழிக்கணும். போட்ட ரெட்டலைக்கு போட்ட, உதயசூரியனுக்கு போட்ட, கைக்கு போட்ட, தாமரைக்கு போட்ட, எங்களை தூக்கி ரோட்ல போட்ட. கொஞ்சம் மாத்தி சிந்திச்சு வாக்க செலுத்து. ஓட்டு போகும்போது பிள்ளைங்க முகத்தை பார்த்துட்டு போ, பேரம்பேத்தி முகத்தை பார்த்துட்டு போ. எந்த சின்னத்துக்கு போட்டா என் பிள்ளை படிக்க போயிட்டு அல்லது பணிக்கு போயிட்டு பத்திரமா வீடு திரும்பும்னு பாரு.
எந்த சின்னத்துக்கு போட்டா என் பிள்ளைகள் இளம் விதவைகள் அதிகமா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு சொன்னது நல்ல அம்மையார் கனிமொழி. இதெல்லாம் சாதனையில வருதுப்பா, சாதனையில வருது. நீ என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கியா? உலகத்துல எல்லா நாட்டிலையும் கல் இருக்கு, எல்லா மாநிலத்திலையும் கல் இருக்கு, இந்த மாநிலத்தில் மட்டும் கல்லுக்கு ஏன் தடை இருக்கு? யோசிச்சிருக்கியா? ஏன் தடை இருக்குன்னா சரக்கை விற்கிறது கவர்மெண்ட், சரக்கை காய்ச்சறது இவங்களே. அப்போ கல்லை திறந்து விட்டா இந்த வியாபாரம் படுத்துக்கிறோம், அதுக்கு தடை. இப்ப நாம அதை ஓட இதை தர நம்ம மாத்திரம் விளங்குத. இனிமேல் ஒண்ணு நினைச்சுக்க, எது ஒன்றும் தமிழ்நாடு அரசு நடத்துற எல்லாம் தரமா இருக்குங்கிற நம்பிக்கை என் மக்களுக்கு வரணும். அது கல்வியோ மருத்துவமோ குடிநீர் விநியோகமோ எல்லாமே அருமையா இருக்குங்கிற நம்பிக்கையை கொடுக்க வேணுங்கிறதா நம்முடைய கனவு. எனவே என் அன்பு சொந்தங்கள், நஞ்சில்லாத உணவு அதுவே நம் கனவு. நீ படிச்ச பிள்ளைய யோசிச்சு பாரு. பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறக்குது, பிறந்த 2-3 வயசு குழந்தைகளுக்கு புற்றுநோய் வருது. ஏன்னு வாரு. 100 மரணத்துல ஆய்வு செய்துவார், 90 மரணம் புற்றா இருக்கு. ஏன்னு வாரு. காற்று நஞ்சாயிருச்சு, கந்தக தூசி. ஒரு மனிதனுக்கு 422 மரம் வேணும். இப்ப எத்தனை மரம் இருக்கு? நம்ம எவ்வளவு பேர் நிக்கிறோம் பாரு. ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரம் தேவை. எத்தனை கார் போகுது, எவ்வளவு மரம் இருக்குன்னு பாரு. நல்லா யோசிச்சு பாரு. அப்ப நம்ம எதை சுவாசிக்கிறோம்? காற்றை இல்ல, கந்தக தூசிய, புகைய, நச்சு காற்ற, நச்ச. அதனால என்ன ஆயிருது? புற்று. அப்புறம் என்ன பண்றோம்? நீர் நஞ்சாயிருச்சு. இந்த ஆலைகள் இருக்குல்ல, இந்த ஆலைகள் இருக்கிற இடத்துல தண்ணி எடுத்தினா பழுப்பு நிறத்துல மஞ்சளா வரும். யுரேனியம் கலந்துருது. யுரேனியம் கலந்த நீரை குடிக்கும் போது தாய்ப்பால் விஷமாயிருது, நோய் வருது. அதுல விளையிற காய்கறி அரிசி பருப்பை சாப்பிடும் போது உணவு நஞ்சாயிருது. அப்ப அத்தியாவசிய உயிர் தேவை உணவு, காற்று, நீர் 3 நஞ்சானதுனால இங்கே புற்று தொற்றாயிருது, கண்ட நோய் வருது. உனக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அப்ப நஞ்சில்லாத மூச்சு காற்று, நல்ல மூச்சு காற்று கிடைக்க செய்யணும், நல்ல குடிநீர் கிடைக்க செய்யணும், நஞ்சில்லாத உணவு. உன்னைய நான் கேட்கிறேன், திராட்சை பழத்தை நம்பிக்கையோட உன்னால சாப்பிட முடியுமா? வாழைப்பழம், மாம்பழம். முன்னாடி மாம்பழத்தை அறுத்துட்டே அப்படின்னா அந்த கொட்டைகிட்ட ஒரு வண்டு இருக்கும், இப்ப இருக்கான்னு பாரு. பூச்சி கத்தரிக்காய் பார்த்துரு, பூச்சி வெண்டைக்காய், ஏதாவது பூச்சியை பாரு. ஏன் செத்துருச்சு பூச்சி? ஏன்? அது பூவுல விஷத்தை அடிச்சு காய்க்கும் போதே பூச்சி செத்துருது. கத்தரிக்காய் கிடைச்சா பூச்சி செத்துரும். அப்ப நீ என்ன கத்தரிக்காய் சாப்பிட்டா அது உடனே செத்துருச்சு, நீ கொஞ்ச நாள் கழிச்சு சாத. புரியுது? அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, உணவு என்று நமக்கு விஷத்தை ஊட்டான், மாத்தணும். அததான் நம்ம அப்பா நம்மாழ்வார் நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு. எப்படி நஞ்சில்லா உணவு கொண்டு வருது? நான் என்ன செய்யறேன், உங்க அண்ணன் நானே விவசாயம் பண்ணிடுறேன், நானே வேளாண்மை, எல்லாருக்கும் அங்கதான் வேலை கொடுக்க முடியும், அங்கதான் நிலையான பொருளாதாரம் இருக்கு. அதனால என் நாட்டுல பசிங்கிற சொல், ஏழ்மைங்கிற சொல், வறுமைங்கிற சொல் ஒழிச்சிடறேன், இல்லாத ஒழிச்சிடறேன். பால் இருந்தா பசி இருக்காது, நானே மாட்டு பண்ண தாறுமாற வளர்த்துறேன். எங்க பார்த்தாலும் மாடு, எங்க பார்த்தாலும் ஆடு, எங்க பார்த்தாலும் கோழி, எங்க பார்த்தாலும் வாத்து, எங்க பார்த்தாலும் கழுதைன்னு சிரிக்காத. உலகத்துல அதிகமா விளைவிக்கிற பால் கழுத பால் தான். டாங்கி மில்க் ஹவு மச்னு தட்டு செல்வன்ல தட்டி பாரு, யூடியூப்ல. உலகத்துல கழுத பால் தான். சீஸ் கழுத பாலால கட்டி தான் உலகத்துல காஸ்ட்லி. அழகு சாதன பொருளா அந்த கழுத பால்ல தான் தயாரிக்கிறான். நம்ம தயாரிப்போம், நம்ம கழுதையை வளர்ப்போம். நீ பயன்படுத்தினா கழுத, நான் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறேன். அந்த காசை வச்சு உன்னை நல்லா வாழ வைக்கிறேன். நம்பிக்கை இருந்தா என் தங்கச்சிக்கு விவசாய சின்னத்துல சத்யா பாஸ்கருக்கு திருவெற்றியூர்ல ஒரு ஓட்டை போட்டு என் தங்கச்சியை வெல்ல வைக்கணும்னு சொல்லல, நீ வெற்றி அடைஞ்சிரு. இவங்களுக்கு போட்டு தோத்து போகாத. 60 ஆண்டுகளா போட்டு தோற்று போனீர்களின் சொந்தங்களே, இம்முறை விவசாய சின்னத்திற்கு என் தங்கச்சி சத்யா பாஸ்கருக்கு, சத்யா பாஸ்கர் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், நம்மற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, என் தங்கை சத்யா பாஸ்கர் வெல்க, நாம் தமிழர். நன்றி, வணக்கம்.